ஏக்கா தனத்துக்கிட்ட எதுவும் பேசுனியா? இல்ல மரகதம், நான் எதுவும் பேசல. என்னக்கா நீ இங்க இருந்து அவ போனதுல இருந்து ஒரு வார்த்தை கூட நீ அவகிட்ட பேசலன்னா அவ என்னக்கா நினைப்பா? ஒரெட்டா அவங்க அம்மாவுக்காவது போன் பண்ணி தனம் எப்படி இருக்கா என்ன எதுன்னு கேளங்கா. என் மனசுலயும் அதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா நாம எதுவும் ஃபோன் பண்ணா அவங்க தொந்தரவு பண்றதா நினைச்சுப்பாங்கன்னு நான் அமைதியா இருக்கேன். ஏக்கா இதுல தொந்தரவு பண்றதுக்கு என்னக்கா இருக்கு? இரு இந்தா முதல்ல நீ அவங்க கிட்ட பேசு. புடிக்கா பேசுக்கா. ஹலோ. நான் ருக்மணி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. தனம் எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவகிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசுனீங்களா? தனம் எதுவும் சொன்னாளா? அவ மனச மாத்துறது அவ்வளோ லேசான காரியம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா பெத்தவங்க நீங்க சொன்னா அத கேட்டுக்கிற பொண்ணுதாம்மா அவ. அதனால நீங்க என்ன ஏதுன்னு பேசி தனம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. மா, தனம் சாப்பிட்டாளா? காலையில சாப்பிட்டா. அதையே ரொம்ப வற்புறுத்தி தான் சாப்பிட வச்சோம். என்னக்கா இது? மா, தனத்துக்கிட்ட பேச முடியுமா? அவங்க அப்பா யாரும் அவ கூட பேச வேண்டாம், அவளுக்கு அது தொந்தரவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நானுமே அவகிட்ட எதுவும் பெருசா பேசிக்கிறது இல்ல. இப்போ கல்யாண விஷயத்துக்கு என்னம்மா சொல்லிருக்கா? உங்களுக்கு அவ அப்பாவை பத்தி தெரியாதுமா. அவர் எதையுமே பிள்ளைங்க கிட்ட கேட்டு செய்யறவர் கிடையாது. தான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பிள்ளைங்க கிட்டே சொல்லுவாரு. அதுவும் அவருக்கு தோணுனாதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி தனத்தை பொண்ணு பாக்குறதுக்கு தரகர் கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? தனத்தை கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்க வைங்க. தெரிஞ்ச ஒரு பையன் தனத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனேம்மா. அத பத்தி நீங்க உங்க வீட்ல சொல்லலையாமா? நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாருமா. எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு நீங்க யாரு, எங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க தெரியாதான்னு சொல்லி சண்டை போடுவாரு. இப்ப எங்க தூரத்து சொந்தத்துல தான் தனத்துக்கு ஒருத்தனை பார்த்திருக்கோம். அவரோட சம்சாரம் கொரோனால இறந்துட்டாங்க. அவருக்கு 2 பசங்க இருக்குமா. அவருக்கு வயசு எப்படியும் ஒரு 40-45 இருக்கும். அவங்களே நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. நல்ல வசதியான குடும்பம், அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அதனால அவரும் அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல இதெல்லாம் நான் போய் அவர்கிட்ட பேசினேன்னா அவர் என்கிட்ட தான் கோவப்படுவாரு. என்னால எதுவுமே செய்ய முடியாதுமா, என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. நான் போய் வேலையை பாக்குறேம்மா. என்ன எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா, நான் வச்சிடுறேன். ஐயோ, என்னம்மா என்னக்கா இது இப்படி சொல்றாங்க? அந்த வீட்டுக்கு அனுப்புனாலாவது தனத்துக்கு ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தா அங்க அவ விருப்பத்துக்கு மாறா இப்படி ஒரு விஷயம் நடக்குதே. ஐயோ, ராதிகா, ராதிகா, ராதிகா. என்ன பாயசம்? நீ ஒரு விஷயத்தை விசாரிக்க சொல்லி சொன்னீல்ல? ஆமா. அந்த விஷயத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு விசாரணை போட்டு கப்புன்னு உறிஞ்சிட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்? தனத்தை அவங்க மாமியார் ருக்மணி அம்மா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருக்காங்க. வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களா? எதனால? அவங்க 2 பேரும் எப்பவும் ஒத்துமையா நல்ல மாமியார் மருமகளா தானே இருப்பாங்க. அப்படி இருந்ததெல்லாம் வாஸ்தவம் தான். திடுதுப்புன்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ருக்மணி அம்மா
தனத்துக்கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு தரகரை வச்சு மாப்பிள்ளை எல்லாம் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். அதுக்கு தனம் சம்மதிக்கிற போல இருக்கு. தனம் எனக்கு கல்யாணமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. தரகரை வச்சு மாப்பிள்ள பார்த்தாங்களா? அப்போ அவங்க கதிர் மாமாவை பத்தி யோசிக்கல. அப்படின்னா சரிதான். ஷபா. அதுக்கு ருக்மணி அம்மா உனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றதா இருந்தா நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், உங்க அப்பா அம்மா கிட்டே போயிடுன்னு அவங்க அப்பா அம்மா வர வச்சு அவங்க கூடவே அனுப்பிச்சு வச்சிட்டாங்களாம். ஐயோ, போன இடத்துல அவங்க அப்பா தனம்மாவுக்கு வேற இடத்துல கல்யாண ஏற்பாடு பண்ண போறதா பேச்சு. இதுக்கு இடையில தனம்மா காலையில எந்திரிச்சு ஆட்டோ ஓட்டுறதுக்கு கிளம்ப, நீ இனிமே ஆட்டோலாம் ஓட்டக்கூடாது, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தனம்மா வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. தனத்தோட அப்பா தனத்துக்கு மாப்பிள்ள பாக்குறாருன்னா யாரு பாக்குறாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அதுவும் விசாரிச்சுட்டேன். அவரு அவங்களுக்கு தூரத்து சொந்தமா அவரை பார்த்திருக்காரு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க கூட இருக்காராம். நல்ல வசதியானவரு. அவர் தான் மாப்பிள்ளன்னு கேள்விப்பட்டேன். அப்பாடா, அப்ப நம்ம ரூட்டு கிளியர் தான். ருக்மணி அம்மா எடுத்த முடிவு சரிதான். சின்ன வயசுல புருஷனை இழந்த பொண்ணு எதுக்கு கடைசி வரைக்கும் தனியா இருந்து கஷ்டப்படணும்? அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எடுத்த முடிவுல எந்த தப்புமே இல்ல. மா, தனமா இப்போ ஆட்டோ ஓட்ட இனிமே வர மாட்டாங்கன்னா நிலவை எப்படிமா சமாளிக்கிறது? ஏய், சமாளிச்சு தானடி ஆகணும். சின்ன குழந்தை எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சு அழுதுகிட்டே இருந்தா அவ வழிக்கே போயிட்டு இருக்க முடியுமா? பூர்ணி, நான் ஒரு பேச்சுக்கே சொல்றேன். திடீர்னு அந்த தனம்மாவுக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்கன்னு வெச்சுக்கோயேன். ஏய் ராதிகா, எப்படி நம்ம பேசுவேன்? ஏய், ஒரு பேச்சுக்கு தாண்டி சொல்றேன். ஒரு வேலை அப்படி நடந்துச்சுன்னா அன்னைக்கும் தனம்மா கூட தினமும் சவாரி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் நம்ம குழந்தைக்கு எடுத்து சொல்லி உங்க தனம்மா செத்து போயிட்டாங்க, இனிமே வண்டி ஓட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி புரிய வச்சுதானே ஆகணும். அது மாதிரி நினைச்சுக்கிட்டு தனம்மா வண்டி ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். இல்லையா, தனம்மா செத்தே போயிட்டாங்கன்னு சொல்லிட வேண்டியதானே? ஏய் ராதிகா, இப்படி எல்லாம் பேசாத. ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன்னு சொன்னேன்ல. அதையும் மீறி அடம் பிடிச்சான்னு வெச்சுக்கோயேன். இந்த ஊட்டி கான்வென்ட் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு நல்ல ஹாஸ்டல்ல பார்த்து சேர்த்து விட்டா தினமும் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போனோம், தினமா வரணுங்கிற பேச்சுக்கே எந்த இடமும் இருக்காது. அவ பாட்டுக்கு ஊட்டியில நல்ல ஹைஃபையான ஒரு கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்க போறா. தெரியும்டி, உனக்கு நிலா இந்த வீட்ல இருக்கிறது இடைஞ்சல. அவளை எப்போ துரத்தி விடலாம் தானே பாத்துட்டு இருக்கேன். உன் எண்ணம் எனக்கு தெரியும்டி. சக்தி, ஹலோ சக்தி, சொல்லுங்க சக்தி. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னங்க, காலை தான் கொஞ்ச நாளைக்கு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால முழுக்க பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். சும்மாவே படுத்துருக்கிறது ஒரு மாதிரி போரிங்காகவே இருக்கு. எவ்வளோ நாள் தான் மொபைலும் டிவியுமே பார்த்துட்டு இருக்கிறது? எப்படா இப்படி எந்திரிச்சு நடப்போம், வேகமாக ஓடுவோன்ட்டு இருக்கு. டாக்டர் தான் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். யூ வில் பி ஆல் ரைட். தேங்க்யூ சக்தி. எங்கே எனக்கு நீங்கள் திரும்ப ஃபோன் பண்ண மாட்டீங்களோ இல்லை பேச மாட்டீங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சக்தி.